வணக்கம். இந்திய நேரப்படி காலை 7:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். எழும்பூர் கண் மருத்துவமனையில் படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் விடுதி கட்ட ஏற்பாடு செய்யப்படும். அமைச்சர் ம. சுப்பிரமணியம் அறிவிப்பு. பள்ளிகளில் பாலியல் புகார்கள் வரும்போது நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி செய்யக்கூடாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். கனமழை காரணமாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். எழும்பூர் கண் மருத்துவமனையில் படிக்கும் முதுகலை படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் விடுதி கட்ட ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் ம. சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதன்முறையாக முப்பரிமாண தொழில்நுட்பத்தின் மூலம் கண்புரை அறுவை சிகிச்சையை சுகாதாரத்துறை அமைச்சர் ம. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ம. சுப்பிரமணியன் 10,000 ஜோடிகள் கண்தானம் பெற இலக்கு நிர்ணயித்து 2612 கண் ஜோடிகள் தானமாக பெற்று கண் வங்கியில் வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். சென்னையில் உள்ள 50 ஆண்டுகள் பழமையான சென்னை கண் மருத்துவமனை தற்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 60 கோடியில் புதிய கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்க நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் கண்தானத்தில் தமிழகம் பின்தங்கியுள்ளதால் கண்தானம் குறித்த விழிப்புணர்வை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு கண் மருத்துவமனையில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக 3D தொழில்நுட்பத்தின் வாயிலாக கண் புரை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. அப்பாசாமி அசோசியேட்ஸ் நிறுவனத்தார் தயாரித்து தந்த தொழில்நுட்பம் மற்றும் அவர்களின் உபகரணங்களின் மூலம் 3D தொழில்நுட்பத்தின் வாயிலாக செய்யப்பட்ட இந்த முப்பரிமாண கோணம் அறுவை சிகிச்சை என்பது இப்பொழுது நாம் அனைவரும் நேரடியாகவே பார்த்தோம். ஒரு மிக சிறந்த தொழில்நுட்பத்தின் உதவியோடு தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்வு இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப 2025ஆம் ஆண்டுக்குள் கண் பார்வை குறைபாடு 0.25% குறைவாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த அரசு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகளில் பாலியல் புகார்கள் வரும்போது அவப்பெயர் ஏற்படும் என்று பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி செய்யக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரித்துள்ளார். திருச்சியில் பிஷப் ஹீபர் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கான குழந்தைகள் பாதுகாப்பு பயிற்சி பணிமனையினை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த விழிப்புணர்வு பயிற்சி பட்டறையை மற்ற மாவட்டங்களுக்கும் எடுத்து செல்ல உள்ளதாக கூறினார். மேலும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு பிரச்சனை என்றால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் போது பள்ளிக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது என்பதால் பல பள்ளிகள் பிரச்சனைகளை விசாரிக்காமல் விட்டுவிடுகின்றனர் என்று தெரிவித்தார். எனவே பள்ளிகளில் பிரச்சனை ஏற்படும் போது பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி செய்யக்கூடாது என்றும் மாணவர்களின் நலம் கருதி உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரித்தார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கியது மட்டும் அல்லாமல் கொலை முயற்சி குற்றச்சாட்டும் உள்ளது என தமிழக காவல்துறை உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆவின் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் பெற்று பணியும் வழங்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றியதாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, பாபுராய், பலராமன் மற்றும் SK முத்துப்பாண்டியன் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி மனு அளித்திருந்தனர். அதில் தங்களுக்கு எதிராக புகார் அளித்தவர் மீது பண மோசடி தொடர்பாக
பல புகார்கள் உள்ளன. விஜய நல்லதம்பி, ராஜேந்திரன் ஆகியோருக்கு எதிரான புகாரில் தன் பெயர் சேர்க்கப்படவில்லை என்றும் தங்களிடம் பணம் பறிக்கும் நோக்கில் அளிக்கப்பட்ட பொய் புகாரில் வழக்கு பதியப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வேலைக்கு பணம் வாங்கியது மட்டும் அல்லாமல் கொலை முயற்சி குற்றச்சாட்டும் உள்ளது என தமிழக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதை அடுத்து இடையீட்டு மனுதாரர்கள் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை வருகிற நவம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிமன்றம் அதுவரை ராஜேந்திர பாலாஜி மீது கடுமையான நடவடிக்கை கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளனர். இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் செய்தியாளர்களிடம் கூறும்போது, வட தமிழகத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி, திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரோடு, சேலம், வேலூர், தர்மபுரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்த இயக்குநர் புவியரசன், இன்று நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதி கனமழை பதிவாகியுள்ளது. திண்டிவனம், கோலியனூர், வல்லம், வளவனூர் ஆகிய பகுதியில் தலா 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மழை தொடர்வதால் காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், ஈரோடு, சேலம், தருமபுரி, வேலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வட மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. அதி கனமழையாக 5 இடங்களிலும், மிக கனமழை 37 இடங்களிலும், கனமழை 66 இடங்களிலும் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழை அளவாக விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம், கோலியனூர், வல்லம், வளவனூர், புதுவையில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வட தமிழக கடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இன்று மாலை வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இடைக்கால நிவாரணம் வழங்க கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுத உள்ளேன் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் மழை பாதிப்புகள் குறித்து 2வது நாளாக மணவெளி தொகுதியில் மழையால் சூழ்ந்துள்ள என்ஆர் நகரில் உள்ள வீடுகளை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து தனியார் பள்ளி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். புதுச்சேரியில் மழை பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் கணக்கெடுத்து வருகின்றனர். மத்திய அரசிடம் இடைக்கால நிவாரணம் வழங்க கோரி கடிதம் எழுத உள்ளேன் என்று தெரிவித்தார். தண்ணி மழை தண்ணி வடிஞ்சிருக்குது. இப்போ கடலில் இப்போ கடலில் ரொம்ப தண்ணி சிரமம் இருக்குது. இப்போ தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குது. வீடு டேமில் வந்து அதிக அளவு தண்ணி திறந்துருக்காங்க. அந்த உபரி அதிகமாக வரும்பொழுது நம்ம எதிர்பார்க்காத நிலையில் வந்து நம்ம அந்த பகுதியில் அரியாமல் போன பகுதியில் வந்து தண்ணி ஏறி இருக்குது.
எதிர்காலத்தில் வந்து இது மாதிரியான நீர் வரும்பொழுது, வெள்ளம் வரும்பொழுது, வெள்ளம் உள்ள தண்ணி போகிற அளவுக்கு இந்த பகுதி என்ன செஞ்சாங்கமோ என்ன செஞ்சோம்னா அது அரசு உடனே நடவடிக்கை எடுத்து செய்து கொடுக்கும். இந்த பாலத்தெல்லாம் சீரமைச்சா தண்ணி வாங்கிறதுக்கு சுலமாக இருக்கும். மண்ணெல்லாம் ஓட்டை கொட்டி தடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ தண்ணி ஓடிட்டு இருக்குது. மற்ற பயிர்கள்லாம் வந்து விவசாயத்தில் வந்து கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. எங்கே பயிரெல்லாம் மூடிக்குது, எல்லாம் தண்ணி வெளியே போகிறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு தேவையான உணவு. சிலம்ப விளையாட்டிற்கு அரசு வேலைகளில் தமிழக அரசு 3% இடஒதுக்கீடு அளித்துள்ளதை தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளி மாணவர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளி மாணவர்கள் தமிழ்நாடு அரசு சிலம்ப விளையாட்டிற்கு அரசு வேலைகளில் 3% இடஒதுக்கீடு அளித்து அரசாணை வெளியிட்டதற்கு ஆதரவு அளித்துள்ளனர். மேலும் சிலம்பாட்ட வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் சிலம்ப கலையை வளர்ப்பதற்கும் இந்த அரசாணை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தமிழ்நாடு அரசு பணியில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் சிலம்ப வீரர்களும் தேர்வு செய்யப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக சிலம்ப மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழர் மரபுக்கலையம் சிலம்பக்கலை. இந்த சிலம்பக்கலைக்கு தமிழ்நாடு அரசு 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில். தமிழக அரசு சிலம்பத்துக்கு 3% வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தராங்க. இதனால் சிலம்பம் பயிலும் மாணவர்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கும் வகையில் இருக்குது. இதனால் நிறையா பசங்க வந்து சிலம்பம் கற்றுக்களும் வருவாங்க. தமிழ் பண்பாட்டும் கலையும் வளர்ச்சி பெறும். இன்னும் தமிழ்நாடு அரசு சிலம்ப கலைக்கு 3% இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் காரணமாகவே வேளாண் சட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக மயிலாடுதுறையில் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவரும் இந்திய முஸ்லிம் லீக் மாநில முதன்மை தலைவருமான அப்துல் ரஹ்மான் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு கடந்த 1 வருடமாக விவசாயிகளின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்காமல் இருந்தது மிகப்பெரிய தவறு என்று சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் காரணமாகவே இன்றைக்கே வேளாண் சட்டம் வாபஸ் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ள நிலையில் சட்டம் முழுவதும் வாபஸ் பெறப்பட வேண்டும் என்றும் அதேபோல் நீட் சட்டமும் திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். அந்த சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளிலேயே அதனை கடுமையாக எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழக மக்களின் சார்பாக இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக முதல்வர் அவர்கள் வலிமையாக வைத்ததனுடைய நீட்சிதான் இன்றைக்கு திரு மோடி அவர்கள் இதனை வாபஸ் வாங்கிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அறிவிப்போடு நின்று விடாமல் மக்களுடைய உணர்வுகளை மதித்து அது வாபஸ் பெறப்பட வேண்டும். அதே போலத்தான் நீட்டு தேர்வையும் கடுமையாக எதிர்த்து வருகிறோம். சட்டமன்றத்திலே அதற்கும் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி நீட்டு தேர்வை எப்படி வேளாண் சட்டத்தை இத்தனை மாதங்களுக்கு பிறகும் கூட. கோவையில் நடைபெற்ற பட்டய கணக்காளர்கள் தென்மண்டல மாநாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பட்டய கணக்காளர்கள் 53வது தென்மண்டல மாநாடு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த மாநாட்டில் 5000த்திற்கும் மேற்பட்ட பட்டய கணக்காளர்கள் கலந்து கொண்ட நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை தென்மண்டல பட்டய கணக்காளர்கள் தலைவர் ஜலபதி செய்திருந்தார். இந்நிலையில் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொளி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பேசினார். அப்போது தடுப்பூசி முகாம் பேரிடர் காலங்களில் நிதி அளித்து சமூக பொறுப்புணர்வுடன் பட்டய கணக்காளர்கள் கழகம் செயல்படுவதாகவும், பழைய கணக்காளர்களின் அறிவுத்திறன் நாட்டை ஆள்பவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு உதவுவதாக கூறினார். மேலும் நாட்டின் பொருளாதாரத்தை வடிவமைப்பதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். அதேபோல் பொருளாதாரம், ஊழல் தடுப்பு போன்றவற்றிற்காக புதிய தணிக்கை பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், பட்டய கணக்காளர்கள் பொருளாதார பாதுகாவலர்களாக உயர்ந்துள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு செய்யும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கை துவங்கி வைப்பதை எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். தென்மண்டல கவுன்சில் வரலாற்றில் முதல் முறையாக 5000த்திற்கும் மேற்பட்ட பட்டய கணக்கறிஞர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்கமாக இது அமைந்துள்ளது என்று அறிந்து நான் வியப்படைந்தேன். இதனை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நடத்தி காட்டிய திரு ஜலபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நேரில் விரும்புவதை உரையாற்ற வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். இருப்பினும் மாநிலம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டியுள்ளதால் காணொலி காட்சி வாயிலாக உங்களிடையே நான் உரையாற்றுகிறேன். இதுபோன்ற கருத்தரங்கங்களின் முதன்மையான நோக்கம் அவரவர் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், வளர்ச்சிகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பற்றி அறிந்து கொள்வதும், அதற்கேற்ப நம்மை தகவமைத்துக் கொள்வதும் தான் இந்த கருத்தரங்கமும் அந்த நோக்கத்தை சீரிய முறையில் நிறைவேற்றும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதை, வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்த்து நான் உங்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் தென்மண்டல கவுன்சிலின் வரலாற்றை படிக்கையில் 1998ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த சென்னை கொளத்தூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் திமுக அரசை கண்டித்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரவள்ளூர் சதுக்கம் பகுதியில் பாஜக கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு 5000 ரூபாய் வழங்க கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன், மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். நம்ம ஓரளவுக்கு மிடில் தர மக்கள் புதுசாக இருக்கிறோம். ஆனால் கீழ்த்தட்டு மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க அன்றாடம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் யாரும் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. அந்த ஒரு வாரம் சம்பளம் யார் கொடுப்பாங்க? சம்பளமாக நீங்கள் தர வேண்டாம், ஒரு 5000 ரூபாய் அவங்க நிவாரணம் கொடுத்தா அவங்களுடைய பொழப்புக்கு வழி வகுக்கும். இதை அரசாங்கம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நம்ம கிட்ட காசு இல்லாமல் இல்லை, காசு இருக்குது, நமக்கான வருமானம் வந்துட்டு இருக்குது, டாஸ்மாக்லேருந்து வருது, வரி பணம் வருது, அதை மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி நாகர்கோவில் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை அடுத்து நாகர்கோவில் வடசேரி பகுதியில் உள்ள அண்ணா சிலை அருகே பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையாக 5000 ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பயிர்களுக்கு கூடுதல் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக முதல்வர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்து வெள்ள சேதங்களை பார்வையிட்டு ஒரு வார காலம் ஆகியும் இழப்பீடு தொகை வழங்கவில்லை என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதிலுமாக இன்றைக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டு ஆர்ப்பாட்டமான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நாகர்கோவில் மாநகரத்தின் சார்பாக இந்த வடசேரி பகுதியிலே இந்த போராட்டமான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற தொகை மிகவும் குறைவு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டினுடைய மக்கள் சென்னையாக இருக்கட்டும், டெல்டா பகுதியாக இருக்கட்டும், குமரி மாவட்டமாக இருக்கட்டும், இந்த வெள்ளத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம நேரில் போய் பார்க்கும்போது தெரியுது, குளம் உடைந்து வீடுகளில் தண்ணி ஏறி எத்தனையோ வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்கின்றது. விவசாய விளைநிலங்கள் அத்தனையும் வெகுவாக
கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கிற நிவாரணத் தொகை மிக குறைவு. நாம 5000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு உடனடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு இது வரைக்கும் செவிச்சாய்க்கவில்லை. இவங்க ஒரு விளம்பரத்துக்காக தன்னுடைய நிவாரணப் பொருட்களை கொண்டு கொடுக்கறத நம்ம பார்க்கின்றோம். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் விரைவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக 5000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அரியலூரில் கிராம சுகாதார செவிலியர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் அண்ணா சிலை அருகே கிராம சுகாதார செவிலியர்கள் துணை சுகாதார செவிலியர்கள் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தடுப்பூசி போடுவதில் இலக்கு என்ற ஒரு குறிக்கோளை கைவிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். மேலும் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது, தாய் சேய் நல அலுவலர் பதவி உயர்வு வழங்க வேண்டுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதேபோல் துணை சுகாதார நிலையங்களில் செவிலியர் நியமனம் குறித்த கருத்துருவை வாபஸ் பெற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. சென்னை மாதவரத்தில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு திமுக கட்சி சார்பில் மழை நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூர் 2வது பிரதான சாலையில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு திமுக விவசாய அணிப்பிரிவு சார்பில் மழைக்கால நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் என சுமார் 300 பேருக்கு மழைக்கால நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களை பார்வையிட்டு அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து திமுக மாநில விவசாய அணிப்பிரிவின் சார்பில் தினம்தோறும் தேநீர், பிஸ்கட், பிரெட் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில திமுக விவசாய அணி அமைப்பாளர் காசிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் பரந்தாமன், வட்ட செயலாளர்கள் தாமரை செல்வன், நிர்மல்குமார், மாவட்ட பிரதிநிதி கார்த்திகேயன், கணேசன், மஞ்சம்பாக்கம் பாபு உள்ளிட்ட 19வது வட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மைசூர் பேரரசு திப்பு சுல்தானின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக காண்போம்.
சிம்ம சொப்பனமாக விளங்கி கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை உடைத்தெறியும் அளவுக்கு பெரும் சவாலாக இருந்து தன்னுடைய கடைசி மூச்சு நிற்கும் வரை ஆங்கிலேயர்களை எதிர்த்து உறுதியுடன் போராடிய மாவீரன். இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாக வளர்ந்த அவர் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கினார். உயிர் பிரியும் நேரம் கூட தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் கூறிய போது முடியாது என மறுத்து கர்ஜனையோடு ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் பிழைப்பதை விட புலியைப் போல 2 நாட்கள் வாழ்ந்து மடியலாம் என முழங்கியபடியே மரணத்தை தழுவியவர். இத்தகைய வீரமிக்க மாவீரனின் வாழ்க்கை பற்றி நாம் ஜெம் டிவியின் வாயிலாக பார்ப்போம். மைசூரின் புலி என அழைக்கப்படும் திப்பு சுல்தான் 1750 ஆண்டு நவம்பர் 20 இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தேவனஹள்ளி என்ற இடத்தில் ஹைதர் அலிக்கும் பாகுர் நிசாவுக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய தந்தை சாதாரண குதிரை வீரனாக இருந்து பிறகு ஒரு அரசை ஆளும் மன்னனாக உயர்ந்து 2ஆம் மைசூர் போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டவர். கல்வியில் சிறந்து விளங்கிய திப்பு சுல்தான் இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையுடன் பல போர்க்களம் கண்டார். இதனால் தன்னுடைய 16 வயதிலேயே யுத்த தந்திரங்கள், ராஜதந்திரங்கள் என அனைத்திலும் தேர்ச்சி பெற்று சிறந்த படைத்தளபதியாக வளர்ந்தார். 1776 ஆண்டு மராட்டியர்களுக்கு கிடந்த திப்பு சுல்தானிடம் தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் கூறிய போது முடியாது என மறுத்து கூறிய அவர் ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் பிழைப்பதை விட புலியைப் போல 2 நாட்கள் வாழ்ந்து மடியலாம் என முழங்கியபடியே 1799 ஆண்டு மே 4 வீர மரணம் அடைந்தார். திப்பு சுல்தான் மிகப்பெரிய இராணுவ படையினை கொண்டிருந்தார். இதில் குதிரைப்படை, ஒட்டகப்படை மட்டும் அல்லாமல் போரில் பீரங்கிகளையும் பயன்படுத்தியுள்ளார். இதை தவிர கடற்பயிற்சி பள்ளிகள் உருவாக்கப்பட்டு கடற்படையில் பீரங்கிகள் மற்றும் ஆங்கிலேயருக்கு நிகரான நவீன ஏவுகணைகளை பயன்படுத்தினார் என கூறப்படுகிறது. சக்தி வாய்ந்த ராக்கெட் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை முதலில் பயன்படுத்தியவர் திப்பு சுல்தான் என பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். திப்பு சுல்தான் ஆட்சியில் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது மட்டுமல்லாமல் தேவதாசி முறையை முழுமையாக எதிர்த்தார். கோயில்களில் நரபலி கொடுப்பதை தவிர்த்து முழுமையான மது விலக்கை அமல்படுத்தினார். திப்பு சுல்தான் இஸ்லாமிய மதத்தில் முழு ஈடுபாடு கொண்டவராக விளங்கினாலும் அவருடைய ஆட்சியில் இந்துக்கள் மற்றும் பிற மதத்தவரும் சுதந்திரமாக செயல்பட்டனர். மக்களிடையே அமைதியை மட்டும் விரும்பிய அவர் மத ஒற்றுமையை இறுதி வரை கடைபிடித்தார். மக்களுக்கு கடமை, உரிமை, பொறுப்பு உள்ளதாக சட்டம் இருக்க வேண்டும் என கருதி சட்டப்படியான விசாரணையும் தண்டனையும் அமைய வேண்டும் என கருதினார். விவசாயத்தில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். 1782 முதல் 1799 வரை மைசூர் பேரரசை ஆட்சி செய்த திப்பு சுல்தான் அவர்கள் சிறந்த படை வீரராகவும் ஆட்சியாளராகவும் வாழ்ந்தவர். தன்னுடைய கொள்கை அறிவிப்பால் மட்டும் அல்லாமல் நடைமுறையில் ஆட்சியிலும் தனிப்பட்ட வாழ்விலும் மக்கள் சார்ந்த கொள்கைகளை இறுதி வரை பின்பற்றியவர். போர் வியூகத்திலும் படைக்கல தயாரிப்பிலும் இராணுவ தொழில்நுட்பத்திலும் ஆங்கிலேயரை நடுநடுங்க வைத்த மாவீரன். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு வீர வரலாறு படைத்தவர் திப்பு சுல்தான் என்றால் அது மிகையாகாது.
மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். எழும்பூர் கண் மருத்துவமனையில் படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் விடுதி கட்ட ஏற்பாடு செய்யப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிவிப்பு. பள்ளிகளில் பாலியல் புகார்கள் வரும்போது நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி செய்யக்கூடாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். கனமழை காரணமாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.